ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னடா பார்வதி ப்ரொமோலே வரலையேன்னு எல்லாம் நினச்சிருப்பீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோவில் காட்டிட்டாங்க. ப்ரொமோவில் நான் தெரியணும்னு நான் அழுதா ப்ரொமோவில் வருவேன்னு சொல்லிட்டு காலையில் பார்த்தீங்கன்னா கதறி கதறி அழுகுறாங்க. ஆனால் விஜய் டிவி பிக் பாஸ் அந்த ப்ரொமோவை காட்டல. அதுக்கு பதிலாக இவங்க பிரஜனை ஒரு தப்பை சுட்டி காட்டி பேசுவாங்க, அந்த ப்ரொமோவை தான் காட்டினாங்க. ஆக்சுவலி இவங்க காலையில் ஏன் சீனை போட்டு அழுதாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்த 3 கெஸ்ட்டும் அவங்களோட டாஸ்க் முடிஞ்சு வீட்டை விட்டு போயிட்டாங்க. அதுல ஃபீல் ஆகி இவங்க அழுகுறாங்களாம் நம்ம விஜய் பார்வதி. ஆக்சுவலா நேற்று நைட்டு என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் அவங்கவுங்க வேலையை எப்பயும் போல பார்த்துன்னு இருந்தாங்க. ஜாலியாக விளையாடிக்கின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒருத்தவங்களை தவிர, அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி தான். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பிரியங்காவை தனியா கூட்டுன்னு போயிட்டு ஏகப்பட்ட விஷயத்த அவங்க வாயிலிருந்து கறந்துட்டாங்க. கெஸ்ட் வந்த ஆரம்பத்துல இருந்தே இவங்க வெளியே என்ன நடந்தது, என்ன அவங்க என்னை பத்தி பேசுறாங்க அப்படின்றத தான் இவங்க நோண்டி நோண்டி கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, உள்ள வந்த வைல்டு கார்டையும் இப்படிதான் நோண்டி நோண்டி நொங்க எடுத்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா உஷாரா எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லிட்டு அதோட அடங்கிட்டாங்க. கெஸ்டா வந்த பிரியங்கா ஒரு வார்த்தையை விட்டு டக்குன்னு பார்வதியை பத்தி. கடந்த ஒரு மாசமா இந்த ஷோவை தூக்கி நிக்க வைக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்வதி தான். அது நெகட்டிவோ பாசிட்டிவோ அவங்க தான் இந்த ஷோவை கடத்தி கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டோன்னு விஜய் பார்வதிக்கு நானா நானா அப்படின்ற மாதிரி புகழின் உச்சிக்கே போயிருப்பாங்க. அதுல இருந்து பாத்தீங்கன்னா பிரியங்கா ரொம்ப பிடிச்சி போச்சு போல இருக்கு. பிரியங்கா பிக் பாஸ் வீட்டை விட்டு கிளம்பும் போது பயங்கர அகு, பயங்கர பேச்சு, பயங்கர அழுவலு. கெஸ்ட் எல்லாம் போன பிறகும் ஒரு மூலையில உக்காந்து ஓ என்று கதறி அழுதால் பார்வதி அப்படின்னு எல்லாரும் டைட்டில் போட்டு பயங்கரமா ரிவ்யூ பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறாங்களோ என்னவோ தெரியல. ஓன்னு கதறி கதறி அழுதாங்க. எதுக்கு இந்த டிராமானே தெரியல. ஒருவேளை ப்ரொமோல வருவாங்கன்னு தெரிஞ்சுதான் இப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். கூட பாத்தீங்கன்னா அமித் மாட்டிக்கினாரு. தெரியாம போய் பார்வதி பக்கத்துல உக்காந்துட்டு இருப்பாரு. அவங்க கிட்ட கதறி கதறி இவங்க பேசுறதும் அவங்க அழுவுறதும் ஐயோ அப்பா, அவங்க போனது என்னால தாங்கிக்க முடியல. அவங்க போனதே என்னால தாங்கிக்க முடியலையே. அப்புறம் யாரு போனா நீங்க தாங்கிக்கங்க, எல்லாம் போறதுக்கு தான் வந்துக்கிறீங்க பிக் பாஸ்ல. அவங்க பேசுனதெல்லாம் மறக்கவே முடியல. இந்த பிளாட்ஃபார்மை கரெக்டா நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நான் என்னென்னமோ நினைச்சு இங்க வந்தேன், ஆனா இங்க பாத்தீங்கன்னா என்னென்னமோ நடக்குது. நான் பெஸ்டா என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி கதறி எழுது சொன்னாங்க. பிக் பாஸ் பாத்தீங்கன்னா 3 கெஸ்ட் கிட்டயும் எவ்வளவு அழகா பேசி அவங்க பிக் பாஸ் கிட்ட எப்படி நடந்திருந்தா பிக் பாஸ் இந்த அளவுக்கு அவங்க கிட்ட பேசுவாருன்னு என்னால புரிஞ்சிக்க முடியுது. நாமளும் அந்த அளவுக்கு நடந்துக்க முடியுமான்னு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வாய்விட்டு அழுதால் பார்வதி அப்படின்னு ப்ரொமோல வரும்னு எதிர்பார்த்தாங்க. பட் விஜய் டிவி பார்த்தது இந்த சீனை அப்படியே கட் பண்ணுங்கடா அப்படின்னு ப்ரொமோலே வரல. அடுத்து பார்வதி கத்துற சீனை போடுங்கடா அப்படின்ற மாதிரி ப்ரொமோல போட்டாங்க. இந்த பிக் பாஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சீனை போட்டு யாருமே கண்டென்ட் கொடுக்க மாட்டாங்க. பார்வதி அக்கா எப்படி கண்டென்ட் கொடுத்தா எப்படி ப்ரொமோல வருவோன்ட்டு நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. பிரியங்கா தீபக் வந்த சீசன்ல பார்வதியும் அனுப்பி வச்சிருக்கணும். இப்படி கொஞ்சம் இருந்த பிரியங்காவும் பார்வதியும் பயங்கரமா அடிச்சுக்கின்னு மாறி மாறி காரி துப்பிக்கின்னு இருந்திருப்பாங்க. தீபக் எப்பயோ சண்டையை போட்டுக்கின்னு வீட்டை விட்டு ஓடி இருப்பாரு அந்த சீசன்ல பார்வதி இருந்திருந்தாங்கன்னா. ஸோ இதெல்லாம் மிஸ் ஆகி போச்சு. அது மட்டும் இல்ல, இவங்க விஜய் பார்வதி காலையிலே கொளுத்தி போட்டுருந்தாங்க துஷார் கிட்ட. இந்த திவ்யா வீட்டுக்கு வந்ததுல இருந்து தான் அடிக்கணும், என்னையே அவங்க டார்கெட் வச்சு என்னை பத்தியே பேசி பொழப்ப ஓட்டிட்டா நாம நல்லா வெளியே தெரிவோன்ட்டு என்னையே டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. அதுக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கவே கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க பார்வதி. இதை கேட்ட துஷார் அவங்க எல்லார்கிட்டையும் தான் அப்படி பண்றாங்க. திவ்யா பாத்தீங்கன்னா திவாகரை தவிர என்ன கமருதீன் உங்களன்ட்டு சில செலக்டான பீப்புளை தான் அவங்க தேர்ந்தெடுத்து டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயத்த வெளியே பார்த்துட்டு வந்து அவங்க அடிக்கிறாங்க. அதுதான் என்னன்னு தெரியல அப்படின்னு துஷார் சொல்லுவாரு. காலையில பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஒஸ்ட் அண்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுல பாத்தீங்கன்னா எல்லாருமே பேசுறாங்க. அப்ப பார்வதி பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க. யாரு மேலன்னு பாத்தீங்கன்னா பிரஜன் மேலதான். இந்த பிரச்சனையை தான் ப்ரொமோ 2 இன்னைக்கு காட்டியிருப்பாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நேத்தே பாத்தீங்கன்னா பிரஜனை பத்தி புலம்பிட்டு இருந்திருப்பாங்க பார்வதி. பிரஜன் ஆக்டிவிட்டியே சரியில்லை, பிரஜனுக்கு மூக்கு மேல கோவம் வருது, நான் இப்படித்தான் யதார்த்தமா தொட்டேன், அதுக்கு பாத்தீங்கன்னா வேகமா கையை அப்படி தள்ளி விடுறாரு, இது எனக்கு மனதளவுல எனக்கு பாதிப்பாயிடுத்து அப்படின்னு பிரவீன் கிட்ட சொல்லி கேமரால பதிவு பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது வெடிச்சு அதை நான் கேட்காம விட மாட்டேன் அப்படின்னு சரியான சந்தர்ப்பத்தை தேடிட்டு இருந்தாங்க. அந்த சந்தர்ப்பமும் இப்ப கிடைச்சிடுத்து. அதைத்தான் கேட்டுட்டாங்க. நான் யதார்த்தமா தான் பிரஜின் மேல இப்படி கைய வச்சேன், அவரு என்னன்னா அதை அப்படியே சட்டுன்னு இப்படி தள்ளி விடுவாரு என் கைய, அது அவர் அப்படி பண்ணிருக்க கூடாது, அது எனக்கு ரொம்ப அத்தாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டவொன்னு பிரஜன் நேரா
பிக் பாஸ் என்ன மன்னிச்சிடுங்க. ஒருத்தர் பேசிட்டு இருக்கக்குள்ள இன்னொருத்தர் பேசக்கூடாது. ஆனா இந்த சமயத்துல நான் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச்ச ஸ்டார்ட் பண்றாரு. நான் பாத்தீங்கன்னா சும்மா உக்காந்துன்னு இருக்கேன். திடீர்னு என்கிட்ட வந்து இப்படின்னு என் மேல கைய வச்சாங்கன்னா, எனக்கு அவங்க அது மாதிரி பண்ணாங்கன்னா எனக்கு பிடிக்காது. நான் ஏதோ ஒரு மூட்ல எதையோ பத்தி நான் யோசிச்சுட்டு இருப்பேன். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்படி வந்து கைய வச்சீங்கன்னா, நான் தட்டி விட தான் செய்வேன். நான் நார்மலா தான் கைய வச்சேன். நீங்க தட்டி விட்டது எனக்கு பிடிக்கலன்னு நீங்க சொல்லக்குள்ள, உங்களுக்கு எப்படி பிடிக்கலையோ அதே போல தான் என் மேல யாராவது இப்படி கைய வச்சாலும் பிடிக்காதுங்க அப்படின்னு அவர் நியாயத்தை சொல்லுவாரு. அது மட்டும் இல்ல, அவர் மண்டிட்டு பிக் பாஸை பார்த்து, பிக் பாஸ் இந்த வீட்டுல எனக்கு அக்கா தங்கச்சின்னு யாரும் வேணாம், எனக்கு ஆல்ரெடி அக்கா தங்கச்சி இருக்காங்க, நான் எந்த ஒரு உறவு முறையும் கொண்டாட இங்க வரல, நான் இங்க விளையாட தான் வந்திருக்கேன், எனக்கு அப்படிப்பட்ட உறவு எதுவுமே வேண்டாம், என்ன மன்னிச்சிடுங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்லுவாரு. இப்படி ஏன் அவர் சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, பார்வதி ஒரு அண்ணன் தங்கச்சி முறையில தான் நான் அப்படி கையை வச்சேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு தான் இந்த வார்த்தையை அவர் சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். பார்வதி பாத்தீங்கன்னா பிரஜின் மேல கையை வச்சதே தப்பு தான். எதுக்கு நீங்க கையை வச்சீங்கன்னே தெரியல. அதுக்கப்புறம் அவர் கையை வேற தட்டி விட்டுட்டாங்கன்னு வேற சொல்றீங்க. அது எனக்கு மனதளவுல ஹர்ட் ஆச்சுன்னு வேற சொல்றீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? இதை வேற ஒரு கம்ப்ளைண்ட்னு எடுத்துன்னு வந்து சபையில வர பேசுறீங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா சில பவுண்டரிஸ் இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு லிமிட்டோட இருப்பாங்க. இப்படிதான் என்கிட்ட நடக்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சில பேர் வந்து ஒரு எல்லை மீற மாட்டாங்க. ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் ஒரு டிஸ்டன்ஸோட மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த டிஸ்டன்ஸ் ஆன மெயின்டனை ஒருத்தவங்க தாண்டக்குள்ள ஒரு சிலர் கடுப்பாயி கோவப்பட தான் செய்வாங்க. இந்த வகையில தான் பிரஜனும் கையை தட்டி விட்டுருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இதுவே பிரஜன் அண்ணன் தங்கச்சி பாசத்துல விஜய் பார்வதி மேல கைய வச்சிருந்தா உடனே திவாகர் கிட்ட சொல்லி இதை வந்து கேமரால ரெஜிஸ்டர் பண்ணிருப்பீங்கல்ல. ஏற்கனவே இப்படி பண்ணத பிரஜன் பாத்துருப்பாரோ என்னவோ தெரியல, டக்குன்னு உஷாராயிட்டாருன்னு நினைக்கிறேன். சோ பார்வதி வச்ச பாயிண்ட் சரியான வேலிடான பாயிண்ட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா 3வது ப்ரோமோ வந்துருது. பார்வதிய கத்தாம ஜாலியா காட்டுற ஒரே ப்ரோமோன்னு பாத்தீங்கன்னா இந்த 3வது ப்ரோமோ இன்னைக்கு தான் வந்திருக்கு. பிக் பாஸ் இந்த வாரம் ஃபுல்லா நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஒருத்தரை நீங்க தேர்ந்தெடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா வந்திருந்த கெஸ்ட் கையால பிரவீன் ராஜும் சபரியும் ஸ்டாரை வாங்கிட்டாங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதா சபரியும் பிரவீனும் ஏற்கனவே கேப்டன்ஷிப் போட்டிக்கு தேர்ந்தெடுத்தாச்சு 2 பேரையும். இப்ப பாத்தீங்கன்னா 3வதா பார்வதியை எல்லாம் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. சோ பார்வதியும் பாத்தீங்கன்னா கேப்டன்ஷிப் பதவி வந்து போட்டியிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பிக் பாஸ் இந்த வாரம் பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னு கேட்ட உடனே ஒவ்வொருத்தங்களா பேச ஆரம்பிக்கிறாங்க. முதலாவதா பாத்தீங்கன்னா சுபிஷா ஏந்து பாரு பேரை சொல்றாங்க. இத கேட்டதுமே செம குஷியாடுறாங்க பார்வதி. அடுத்து வினோத், அவரும் பார்வதி பேரை தான் சொல்றாரு. பிரவீன் பாத்தீங்கன்னாலும் பார்வதி பேரை தான் சொல்றாரு. அது எப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, பார்வதி பேரை என் வாய் சொல்ல வரமாட்டேங்குது, இருந்தாலும் பார்வதி தான் அப்படின்ற மாதிரி இழுத்து இழுத்து பேசி பாரு பேரை சொல்றாரு காமெடியா. இதை கேட்ட உடனே பார்வதி செம குஷில, அவ்வளோ கஷ்டமா இருக்கு என் பேரை சொல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு ஆமா ரொம்ப கஷ்டமா தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவார் பிரவீனும். பார்வதி பேரை எல்லாருமே சொல்லி அதிக ஓட்டு வாங்கிய பார்வதிக்கு தான் இந்த வாரம் பெஸ்ட் பெர்ஃபார்மர். பார்வதி பாத்தீங்கன்னா செம குஷி ஆயிடுவாங்க. அவங்களுக்கே பெரிய ஷாக் ஆயிடும். அவங்களோட மைண்ட் வாஷ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இனிமே நம்ம ஒரு நல்லவ நடிப்பை போட்டுற வேண்டியது தான், நல்லவளா நடிச்சா அந்த மக்கள் நம்புறாங்க அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. எப்பவுமே ஹவுஸ் மேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல பார்வதியை திட்டி தான் பார்த்திருப்பாங்க. இதுதான் முதல் தடவை எல்லாருமே பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது. இதுவும் பாத்தீங்கன்னா கனி குரூப் அன்பு கேங்க பார்வதிக்கு வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு. இதை பாத்தீங்கன்னா பிக் பாஸே சுட்டி காட்டுவாரு. இந்த முறை குரூப்பிஸுமே உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்டதுமே எல்லாருமே சிரிப்பாங்க. பார்வதி இதன் மூலமா கேப்டன்ஷிப் போட்டியில போட்டியிட்டு தலைவர் பதவியை கையில எடுத்தாங்கன்னா பாரு தலைமை தாங்கும் போது சில விஷயம் திருத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். மக்களே, பார்வதி கேப்டன்ஷிப் போட்டியில ஜெயிச்சு தலையாகி தலை பதவியில வரணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.